சரியான குளிர், கையெல்லாம் வந்து விரைச்சிருச்சு. எல்லாருமே ஜெர்கின் பண்ணிட்டு தான் போகிறாங்க. நாங்கள் மட்டும்தான் வந்து அதெல்லாம் போடாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து முழுக்க முழுக்க குரங்குங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஏ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே ஃபேமஸான நந்தி ஹில்ஸுக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சு செம குளிர், அதில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ சீக்கிரமாக போனால் தான் வந்து அந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் சீக்கிரமாக போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. சரி, நம்ம ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கிளம்புனா தான் ஒரு 8 o'clock போய் சேருவோம். சரி, போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுடுக்கு மேலே இருக்குமா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடே நம்மளுக்கு கீழே தான் தெரியுமா. சூப்பராக இருக்குமா வியூ பாயிண்ட்லாம். ஸோ அதுக்காக தான் போய் பார்க்கலாமே அப்படின்றதுக்காக காலையில் எழுந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். வாங்க போய் என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பனி எப்படி இருக்குதுன்னு தெரியும். கையெல்லாம் வந்து விரைச்சிருச்சு செம்மையாக. பாருங்கள் எவ்வளோ பனி. அப்பா சமைச்சிலுன்னு இருக்கு. கொஞ்சம் சரி நின்றுட்டு போகலாமே. அவங்க அப்பயே வந்து அவங்க வீட்டில் கேட்டாங்க ஏதாவது சொட்டர் போட்டு போங்கன்னு. நாங்கள் தான் ஆர்வ கோளாறில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் கூட வந்து ஜர்க்கின் இல்லாமல் இங்கே வரவே மாட்டாங்க. யாராவது போனால் காட்டுறாங்க. ஒருத்தர் பைக்கில் போவார் பாருங்க. எங்கே காணோம் அங்கே போகிறார், ஆரஞ்சு கலர் ஜெர்கின் மட்டும் போகிறாரு பாருங்க. எல்லாருமே ஜெர்கின் பண்ணிட்டு தான் போகிறாங்க. நாங்கள் மட்டும்தான் வந்து அதெல்லாம் போடாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். சரியான குளிர், பயங்கரமான குளிர். இங்கே பாருங்கள், அவங்க 2 பேருமே ஜெர்கின் தான் போட்டு போகிறாங்க. சரியான குளிர். இன்னும் வந்து பாதி தூரம் நாங்கள் போனோம். அங்கே போனால் இன்னும் எப்படி இருக்குன்னே தெரில. செம்மையாக குளிரும் போல இருக்கு. சரி போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் கிட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ பாருங்கள், ஸோ பார்க்கவே செமையாக இருக்குது. இன்னும் மேலே போய் பார்க்கலாம். இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு 6 kilometers போகணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் கூகுள் மேப்பில் காட்டுது. சரி, ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப ஹைட்டுன்றதுனால பயங்கரமாக குளிருது. இங்கே நாங்கள் மட்டும் தான் வந்து ஆஃப் ஸ்லீவு. அவனும் பாருங்கள், வேறு யாருமே ஆஃப் ஸ்லீவ் இல்லை. எல்லாருமே ஜெர்கின் போட்டு வந்துருக்காங்க. சரியான குளிர். எப்படியும் ஒரு 10, 9 அந்த மாதிரி தான் இருக்கும் டிகிரி. ஸோ அவ்வளோ குளிர். சென்னையில் இருந்துட்டு இங்கெல்லாம் வந்து செம்ம கஷ்டம். எங்கள் 2 பேருமே நடுங்குது. ஸோ அங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் வந்தோம் நாங்கள். இப்போ இது மேலே போனோம். கார் இருந்தால் வந்து கால் எடுத்துகிட்டு போகலாம். பட் பைக் வந்து நாட் அலோடட். இது போனோம். பயங்கரமாக குளிருது.
இந்த மாதிரி இடத்துலாம் வரீங்கன்னா ஒரு ஜெர்க்கின் எல்லாம் வரவே கூடாது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஜெர்க்கினோட வரலாம். கை கொஞ்சம் நடுங்கண்ணா, கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகும். ஸோ ஷேக்கானா கொஞ்சம் நினச்சிக்கோங்க, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு குளிருது. வந்து வெயில் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போகலான்னு இருக்கோம். வெயில் அலருமா இப்போ தான் புரியுது. சென்னையில் இருக்கும்போது ஏன்டா வெயில் அடிக்கும்னு தோணும். வா சரியான குளிர். உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவனுக்கு குளிர் ஜுரம் வந்துடும் பயத்தில் போயிட்டுருக்கான். இது பார்த்தீங்கன்னா ஒரு இடம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் போனோம். அங்கே இருக்காங்க அவங்க நிறைய பேர். ஸோ அந்த சைடு போய் பார்த்தா தான் தெரியும். இந்த கிரில் வந்து கொஞ்சம் தான் தெரியும். நல்ல சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்டு. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்படிதான் பண்ணுவா போகலாம். ஆமாம் மேலே போகணும்னு நினைக்கிறேன். அதே வீடியோ எடுத்து போகிறேன். நமக்கு பின்னாடி ஒருத்தவங்க வரானுங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டே தான் வரானுங்க. அவனுங்க யூடியூபராக இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம டாப்புக்கு வெற்றிகரமாக வந்துட்டோம். இன்னும் அந்த அது எஜிக்கு போகணும். இங்கே எனக்கு பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது.
அட்டகாசம் பண்ணிருக்காங்க இங்கே. வெயில் அடிக்குதானே. பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடில் போயிட்டுருக்கோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து அடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படியே போக முடியாது. இங்கே தான் எடுத்துகிட்டு போய் குப்பை தான் கொடுத்தாங்க போல இருக்கு. வேஸ்ட்டு பார்க்குங்க. அதாவது இந்த சைடும் கொஞ்சம் வியூ பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, இது இங்கிட்ட போனால் ரொம்ப டேஞ்சர். இந்த மாதிரி குரங்கு இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஐ திங்க் இங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏப்பா இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஃபோட்டோ எடுத்து இவ்வளோ பேர் வந்துருக்காங்க. இப்போ முடிச்சுட்டு இறங்கிருக்கோம். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும். ஃபுல்லாக கீழே இறங்கி இப்போ போயிட்டுருக்கோம். கார் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுக்கலாம். கார் மட்டும் எடுத்துருந்தா, பட் பைக்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் இன்னும் கீழே தான் விடணும். இது பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து முழுக்க குரங்குங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதுங்க ஃபேஸ் தான் ரெட் கலரில் இருக்குது. இந்த குரங்கோட ஃபேஸு அவங்க விஷயத்துக்கு ஏறி விளாட்றாங்க. காருக்குள்ள ஏதாவது சாப்பிட கிடைக்குமா நாங்கள் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு டோர் வழியா. குரங்க இதுங்களாம் ரொம்ப டேஞ்சரு. இந்த பாருங்க, கிட்ட போனால் ஃபோனை தூக்கின்னு ஓடிடுங்க.